மத்தேயு 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நான் நன்றி செலுத்தும் இந்த நாள் மக்களோட சக்தி வேறு வசனத்தில் தியானிக்க உதவி செய்யுங்க. உமக்கு மகிழ்ந்தாட்டும் இந்த நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ந்தாகட்டும். இப்போதான வாசித்து தான் இந்த வேத பகுதியில் மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களைப் போல, எவர்களைப் போல? அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்றவர் அறிந்திருக்கிறார். அப்படியானால் தம் பிதாவை வேண்டிக் கொள்வதற்கு முன்னாகவே அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய தேவனாய் கர்த்தர், நம் பிதாவை எதற்காக நோக்கி ஜெபிக்க போறோம் என்பதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறவர். அப்படியானால் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே செய்கிற கர்த்தர். வேதம் சொல்கிறது, உனக்கு என்ன தேவையோ அதே காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று. அப்படியானால் எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது? அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். யாரை போல நம்ம செய்யக்கூடாது? எக்ஸாம்பிள், உலகத்தார் போல. உலகத்தார் பார்த்தாலும் அவங்க பல விதத்துல இருப்பாங்க. ஒரு காரியத்தை பிடிச்சிருக்கோன்னா பல விதமா செய்வாங்க. ஒரு காரியத்துக்கு எதனா ஒன்று ஆகும்னா அது பல விதமாக வேண்டுதல், பல விதமான பொருத்தனைகள், பல விதமான செயல்கள், பலிகள், எதாவது சொன்னே போலாம், அவ்வளவு சொல்லலாம். ஆனா அதுக்கு தான் சொல்ற, அவங்கள போல நீங்க செய்யாதீங்க. அப்போ நம்ம பரமபிதா தாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே பலுகி பெருகும்படியாய் ஏற்கனவே அவர் ஆசீர்வாதத்தை தான் அனுப்பினார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்போ என்ன தேவை என்று யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அதனால தான் சொல்றாரு, பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, பரமபிதாவாகிய தேவன் அவளுக்கு பிழைப்பூட்டுகிற அவைகளை காற்று நீங்கள் விசேஷித்தவர்கள். அவ்வளோ விசேஷமானவர்கள் நாம. அந்த பறவைகளை காட்டுற பறவைகளை நம்ம ஒரு குறிவன்ட்ட டொக்குன்னு வச்சு சாவடிச்சு போடுறோம். நம்மளுடைய புத்தி அதுதான். பறவையோ எது பார்த்தாலும் பொட்டுன்னு சாவடிக்கு நம்மளுக்கு. ஆனா அதுக்கு பிழைப்பூட்டுகிற தேவன் அது மேல கருசூல் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவைகளுக்கே தேவன் பிழைப்பூட்டுவார். ஆனால் அவரை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிறதான விஷயத்தில் அவரே பதில் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமா பதில் செய்வார். அப்படியானால் என் தேவனாய் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். என்னத்தை இவங்க செய்யற போல செய்யக்கூடாதுன்னு பார்த்தா, அவங்க வேற எதுவும் பண்ணல. மேல இருக்கிற வசனத்தை பச்சா அவங்க வேற எதுவும் பண்ணல, ஜபம் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்னதான் பண்ணிக்கிறாங்க? ஜபம் பண்ணிக்கிறாங்க. அவங்க பண்ற ஜபம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு காரியத்தை அதுல உள்ள நோசிட்டுக்கிறாங்க. அதை படி 7ஆம் வசனம் படிங்க. அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்சாணிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. இவங்க பாருங்க, வேற எதுவும் இல்ல, ஜபம் தான் பண்ணிக்கிறாங்க. ஜபம் பண்றது நல்லதா கெட்டுதா? எல்லாமே அதான். வாங்குறத ஜபம் பண்ணலாம், வாங்குறத ஜபம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம்னு கூப்பிடுறோம். ஜபத்துக்கு யாரும் தடை சொல்றது இல்லை. ஆனா ஜபம் பண்றது தான் நல்ல விஷயம்தான். இன்னைக்கு உபவாச ஜபம், அப்புறமா காத்திருப்பு ஜபம், என்னென்னவோ ஜபம் இருக்குது. அமாவாசை ஜபம் என்னன்னா பேய்கள் எல்லாம் அன்னைக்கு தான் போகுமா? ஏன் அதுக்கு முன்ன போகாத? அமாவாசைக்கு தான் போகுமாம் பேய். அப்படி ஒரு ஜபம் வச்சுக்கிறாங்க. அமாவாசைக்கு போய் ப்ரேயர் பண்ணால் பேய்களெல்லாம் அன்னைக்கு தான் எல்லாம் செய்வனை பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் பேய்களை ஓட்ட முடியாது. மற்ற நாளெல்லாம் ஓட்ட முடியாதா? எல்லா நேரத்திலும் போவோம். எல்லா நேரத்திலையும் போவோம் பேய். எஸ், நம்ம ஜபம் கரெக்டாக சொன்னீங்க. நம்ம ஜபம் பண்ணும்போது எல்லா நேரத்திலும் போவோம். அதுக்குன்ட்டு ஒரு அமாவாசை ராவில் போய் ஜபம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இவங்க வச்சுக்கிறாங்க அது மாதிரி அமாவாசை ஜபம் அப்படின்னு. அமாவாசை ஜபம் நேரத்தை போய் இருட்டில் போய் ஜபம் பண்ண போகிற அமாவாசை. அப்போ இவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம ஜபம் கேட்கப்படும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை இழப்பாதீங்கள். என்ன வார்த்தையா? வீண் வார்த்தை. சில பேர் ஜபம் பண்ணாலாம் அங்க இந்தியாவை தொடங்கி அமெரிக்காவிலையும் போவாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இருக்காது, அதுல சாரமே இருக்காது. ஜபம் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. உள்ளத்தை ஆழ்ந்து பண்ணிருக்க மாட்டாங்க. சில பேர் மெச்சிக்கத்துக்கு ஜபம் பண்ணுவாங்க. சில பேர் எனக்கு நல்ல வசனம் நீதிமொழி அங்க சொல்லி இருக்குது ஆண்டவரே, பிரசங்க இங்க சொல்லியிருக்கு ஆண்டவரே, ஆதியாகத்தில் அங்க சொல்லியிருக்கு ஆண்டவரே. அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா அது சொல்றவங்க நடப்பாங்க, நடக்க மாட்டாங்க. வசனத்தை சொல்றதுனால ஒருத்தன் பரிசுத்தம் ஆக முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்றாரு, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல.
அஞ்ஞானிகளை எப்படி பண்ணானா வீண் வார்த்தைகளை அளப்பான சும்மாக்கதெல்லாம் சொல்றது, தேவையில்லாதெல்லாம் சொல்றது, வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தான் அதிக வசனிப்பினால், அந்த வசனம் தான் வசனிப்பு, தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அது போல நீ செய்யாதுன்றார். நீ பண்ற ஜபம் எப்படி இருக்கணும்? தானியேல் பண்ண மாதிரி ஜபம் இருக்கணும். தானியேல் பண்ற ஜபமா இருக்கணும். தானியேல் மேல ஜபம் பண்ணணும். தானியேல் மேல ஜபம் பண்ணா தூக்கி எங்க போடுவாங்க? அதுக்கெல்லாம் ரெடியாகிறியா? ஐயோ வேணாம் ஆண்டவர். இல்ல சாத்ராக் மேஷாக் மாதிரி ஜபம் பண்ணணும். அவனை தூக்கி எங்க போடுவாங்க? 7 மடங்கு எரிகிற அக்னி சொல்ல போனாங்க. அதெல்லாம் ஜபம் பண்ண முடியுமா? நம்மளால முடியாது, நம்ம ஓடி போடுவோம். ஆனா இவங்க பாருங்க, அதிக வசனிப்பினால் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதனால தான் நீதிமொழியில் ஒரு வசனம் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமொழி 28:9 வாசிக்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தையே படிக்கிறது இல்ல, வேதத்தையே தியானிக்கிறது இல்ல. ஜபம் பண்ண சொல்ல இந்த இவர் ஒரு ஜபம் பண்ணுவார், சபை மொழியாக்காரு, சபை மூப்பரு, சபை கமிட்டி, என்னத்த ஜபம் பண்றது? வேதத்தை படிக்காத ஜபம் ஒரு போதும் ஜபம் கேட்க மாட்டார். இங்க என்ன சொல்றாரு? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜபம் அருவருப்பானது. வேதத்தை கேட்கறது, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, வேதத்தை தியானிக்கிறது இல்லை, இதெல்லாமே பண்ணவன் ஜபம் மட்டும். அதாவது எப்படின்னா அந்த கிறிஸ்துமஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜபம் பண்ணுவாங்க. எதனா ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுவார், அவர் பண்ணார். ஆனால் மற்ற நாள் பண்ணுவாரா? பண்ண மாட்டார், கண்டிப்பாக பண்ண மாட்டார். மற்ற டெய்லி ஜபம் பண்ணுற பிள்ளைங்க யாரு? டெய்லி குடும்ப ஜபம் பண்ணுற பிள்ளைங்க யாரு? டெய்லி வேதம் வாசிக்கிற பிள்ளைங்க யாரு? இந்த வேதத்தை கேட்கறதில்ல, இந்த வேதத்தை தியானிக்கிறதில்ல, ஜபம் மட்டும் பண்ணா தேவன் கேட்டுருவாரா? அதுதான் சொல்றாரு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜபம் அருவருப்பானது. அந்த ஜபத்தை கத்த கேட்கவே மாட்டாராம். அப்போ வேதத்தை கேட்கணும், வேதத்தை தியானிக்கணும், கத்த சொல்றபடி நடந்தாதான் அந்த ஜபத்தை கத்த கேட்டார். அதனால தான் அளப்பாதையுங்கள், வீண் வார்த்தையினால அளப்பாதையுங்கள். அப்ப அந்த அளப்புற ஜபத்தை கத்தர் ஒருபோதும் கேட்க மாட்டார். அது மாத்திரமல்ல, லூக்கா 18 ஒரு நல்லா, அது ஒரு நல்லா இருக்கும் பாருங்க. லூக்கா 18:11 18:11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதனால் உம்மை சோத்தரிக்கிறேன். நீங்க 2 பேர் ஜபம் பண்ணதுக்கு போனாங்க. 2 பேர் ஜபம் பண்ண போகும்போது ஒருத்தன் என்னென்ன அளப்புறான் பாருங்க. பரிகாரர் நின்று, தேவனே, நான் பரிகாரக்கார, அநியாயக்கார, விபச்சார ஆகிய மற்ற மனுஷனை போல இந்த ஆயக்காரன் போல இராதனால் உம்மை சோத்தரிக்கிறேன். மற்றவங்களெல்லாம் குற்றப்படுத்தி ஜபம் பண்றது ஜபம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மற்றவங்களெல்லாம் குற்றப்படுத்தி தன்னை நீதிமானா காமிக்கிறான் பாரு, அப்படி ஜபத்தை என்ன பண்ண மாட்டாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரிசே நின்று, தேவனே, நான் பரியாக்க, அநியாக, உபச்சார மற்ற மனுஷனை போல இராதபடினால் உம்மை சோத்திருக்கிறேன். வாரத்தில் எத்தனை தடவை உபவாசிக்கிறேன்? 2 தடவை உபவாசிக்கிறேன். வாரத்தில் ஒரு டைமே நம்ம உபவாசிக்கிறோம். அவர் 2 டைம் உபவாசிக்கிறாரு. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாதித்தெல்லாம் என்ன குத்துறேன்? தசம்பாகம் செலுத்தி வருகிறேன். ஏசப்பா காணி குத்துட்டா போதும், காணி குத்தா கூட அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ தசம்பாகம் குத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், எது குத்தாலும் ஏது. அப்புறமா தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அல்லேலூயா. யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? தன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாக என் மேல் இருக்கும் கிருபையாயிரும் என்று சொன்ன அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால சொல்றான், மாயக்காரர் போல இராதீங்க. அப்படியானால் வேத வசனம் என்ன சொல்கிறது? அஞ்ஞானிகளை போல செபிக்க வேண்டாம். அப்ப அஞ்ஞானிகளை போல நீங்கள் வசனிக்க வேண்டாம், அளப்ப வேண்டாம். அப்படியானால் தேவன் உங்களுக்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவை என்னது என்று கர்த்தர் அந்த அறிந்து கொண்டதுனால்தான் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? 10 லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து. அல்லேலூயா. தேவையானது ஒன்று, அதை பிடிச்சுக்கல. தேவையானது ஒன்று. தேவனை உங்களுக்கு என்ன சொன்னாரு? நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு முன்பே உங்களுக்கு என்ன தேவை என்று
அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவை என்ன என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணுதுமா, ஏசப்பா பாதத்துல போய் உக்காந்துக்கிட்டான். யாருடைய பாதத்துல? ஏசப்பா பாதத்துல உக்காந்ததுனால என்ன சொல்றாரு அந்த சகோதரி பத்தி, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படி அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தான் ஏசப்பா கேட்பார். அல்லேலூயா. யாருடைய பாதத்துல? ஆண்டுடைய பாதத்துல. அதனால வேதம் செய்யறோம் பகலும் கத்துடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் அப்படி அவருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இது வீண் வார்த்தைகள் அளப்புகிற ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. அதனால தான் அவங்கள போல நீங்க செய்யாதீங்க. ஜெபம் பண்ற நம்ப அவங்கள போல என்ன பண்ணக்கூடாதான், அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகளை அனுப்பக்கூடாது. அஞ்ஞானிகள் போல அதிக வசனிப்பினாலே நம்ம ஜபத்தை காண்பிக்க கூடாதுபடி. அதனால கர்த்தரை நோக்கி நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறபடினால் உன்னுடைய தேவைகள் என்னவோ கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த தேவை இந்த அம்மாவுக்கு என்ன தேவைத்தம்மா? அவருடைய பாதம் தான் அவங்களுக்கு தேவை. யாருடைய பாதம்? ஏசப்பா பாதம். அதனால தான் ஒரு பக்தன் அழகா என் தேவையே சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் அழகா பாடிக்கிறாரு. அப்போ நம்முடைய தேவையே சொல்லி 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 அது தேவனுக்கு தெரியும் நம்முடைய தேவை என்ன என்று. அதன் காலத்தில் நேர்த்தியா செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். நிச்சயமா அதை நமக்கு செய்வார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாவாகிய தேவன் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். அப்படி நாம் ஜெபிக்கிற ஜபத்தில் தேவன் நிச்சயமா நமக்கு என்ன தேவை என்று அறிந்து நிச்சயமாய் காரியங்களை நமக்கு கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.